வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அருண்ஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜினா என்ன, அறிவியல் சார்ந்த வேத ஜோதிடம்னா என்ன, இங்க எதையுமே மிகைப்படுத்தாமல் மூட நம்பிக்கையில போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்துட்டு இருக்கோங்கிறத நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த வகையில இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஒருத்தர் அவருக்கு எந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்குதோ அதே அவருக்கு வேலையாவோ தொழிலாவோ அமைஞ்சிருச்சுன்னா எப்படி இருக்கும், அது எப்படி செயல்படுவார். அதாவது கரும்பு தின்ன கூலி கொடுக்குற மாதிரி இருக்கும். உனக்கு ஆல்ரெடி அதை செய்யறதுக்கு ரொம்ப பிடிக்கும், நீ காசு வாங்காமையே செய்யக்கூடிய ஆளு, ஆனா அதுக்கு காசு கோடு கோடியா கொடுக்குறாங்கன்னு வைங்க, நீங்க எப்படி செயல்படுவீங்க? இன்னும் உத்வேகமா பயங்கரமா வாழ்க்கையே இன்பமா மாறிடும் இல்லையா? அத்தகைய ஜாதக அமைப்பு யாருக்கு இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் வரவங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் இப்போ கிளிக் பண்ணுங்க. பிடிச்ச வீடியோஸ் லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஒரு ஜோதிட கருத்துக்களும் பார்த்தீங்கன்னா ஒரு சில நுணுக்கங்கள் உள்ளது. அது பல ஆயிரக்கணக்கான ஜாதகங்கள் பார்த்து பல வருடங்கள் பார்த்து ஆராய்ச்சியில் வந்த விஷயங்கள். இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணுன்னா தயவு செய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, சில பேர்த்துக்கு வாழ்க்கையே ஒரு ஃபன்னாக போயிடும். நம்ம ஒரு வாழ்க்கையே இன்பம் நிறைந்ததாக இருக்கும். வாழ்க்கையை காதலிச்சு வாழ்வாங்க. வயிற்று பொழப்புக்காக வேலை செய்ய மாட்டாங்க. அவங்க மன ரீதியாக வேலை செய்வாங்க. அதுக்கு கோடி கோடியாகவும் பணமும் நல்லா வரும். அப்படி யாருக்கு சார் அமையுதுன்னா, கோடியில் ஒருத்தனுக்கு அமையதான் செய்யுது. ஏகன் எப்படின்னா, லக்னம்ங்கிற அந்த எந்த லக்னம், மேஷ லக்னத்தை பிறந்திருக்கிறது மீன லக்னம் வரைக்கும் பிறந்திருக்கலாம். அந்த லக்னக்காரனோட லக்னத்திலேயோ லக்னத்தோட அதிபதி மேஷம்னா செவ்வாய், ரிஷபம்னா சுக்கிரன், அது மாதிரி கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த கிரகம் அந்த லக்னத்துக்கு ராஜயோகாதிபதி யாரோ அவங்களோட சேர்ந்திருப்பார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், மேஷ லக்னாதிபதி யாரு? செவ்வாய். அவரோட ராஜயோகாதிபதியாகவும் நட்பு வீடாகவும் யார் வராரு? சூரியனும் குருவும் வராரு. ஸோ இப்போ அவருடைய ஜாதகத்துல செவ்வாய், சூரியன், குரு சேர்ந்து இருக்கிறாங்க, அது ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ட் ஆயிருக்காங்க. அல்லது சூரியன் இல்ல ஒரு ராஜயோகாதிபதியும் செவ்வாயும் சம்மந்தப்பட்டிருக்கிறார், ஒன்னா சூரியனோட சேர்ந்திருக்கிறார், அதோட குருவோட பார்வையில் இருக்கார், குருவோட சேர்ந்திருக்காருன்னா இயற்கையாவே அவர் ரொம்ப பேஷனட்டா ஒர்க் பண்ற ஒரு கிரியேட்டிவ் பர்சனா இருப்பார். அவர் மீடியா துறையில இருக்கிறவரா இருக்கட்டும், ஒரு டைரக்டரா இருக்கலாம், எடிட்டரா இருக்கலாம், அவர் ஒரு கதாசிரியரா இருக்கலாம், அல்லது வேற துறை ஒரு மெடிக்கல் பிராக்டிஷனர், ஒரு டாக்டரா இருக்கலாம். அவர் அவர் பண்ற தொழில் என்னவோ அதுல ரொம்ப ஈடுபாடு, பேஷனு, முழுக்க முழுக்க அவர் ஒரு வேலையை செய்யறது ரசிச்சு செய்யறாரு. மாச சம்பளத்துக்காகவோ வர லாப நோக்கே இல்லாமல் அவருக்கு பிடித்த வேலையை மாற எடுத்து, அவர் காசு கொடுக்கலனாலுமே அதை செய்வார். காசு கொடுத்தீங்கன்னா ஒண்ணுமே சந்தோஷமா செய்யறாருங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். முதல் அமைப்பு என்னன்னா, லக்னம் ராஜாகாதிபதியோட சம்மந்தப்பட்டிருக்கணும். அடுத்த விஷயம் என்ன முக்கியம்னா, அந்த யோகமான ராஜயோகாதிபதி தசை நடக்கணும். அப்படி நடக்கிறப்பதான் பாத்தீங்கன்னா அவருக்கு பிடித்த வேலை கிடைக்கும். கரும்பு தின்ன கூலியாங்கிற மாதிரி அவருக்கு என்ன பிடிக்குமோ அதே வேலையை கொடுத்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு டென்னிஸ் விளையாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும்னு வைங்களேன். டென்னிஸ்னா பைத்தியம். அவருக்கு டென்னிஸ் கோச், ஒரு பெரிய அகாடமியில டென்னிஸ் கோச்சா வேலை கிடைச்சா எப்படி இருக்கும்? எப்பவுமே விளையாண்டு இருக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்கலாம், அதையே பண்ணலாம் இல்லையா? ஆனா அவர் டென்னிஸ் விளையாடுறது பிடிக்கும், ஆனா அவருக்கு இந்த ஐடி ஜாபுங்கிறது பிடிக்காது. ஆனா ஐடி ஜாப்ல போய் அவர் ஒர்க் பண்ண வச்சா எப்படி? அவர் வேற வழி இல்லாம காலத்தின் கட்டாயமாக இது பண்ண வேண்டிய நிலைமையில பண்ணிட்டு கஷ்டமா பட்டுட்டு ஒரு ஈடுபாடு இல்லாம அதுலயும் பெருசா சைன் பண்ணாம ஏதோ ரிட்ரென்ச் பண்றாங்க, யாரையோ ரிமூவ் பண்றாங்க அப்படின்னா முதல் ஆளா இவங்களை தான் தூக்குவாங்க. ஸோ அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்வார். ஆனா அவருக்கு ஐடினா பைத்தியம் சார். ராத்திரி பகலா பார்ப்பான் சார். அவனுக்கு ஒரு நோட்டி ஒன்று கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு ப்ரோக்ராமிங் பண்றதா இருக்கட்டும், ஒரு கிரியேட்டிவா யோசிக்கிறதா இருக்கட்டும், ஒரு சொல்லிட்டீங்கன்னா அந்த வேலையை முடிக்கிறதா இருக்கட்டும், அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அது. அப்படின்னா அவருக்கு ஒரு மைக்ரோசாஃப்ட்லயோ கூகுள்லயோ வேலை கிடைச்சா எப்படி இருக்கும்? எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நான் முதல் சொன்ன மாதிரி லக்னாதிபதி ராஜயோகாதிபதியோட சேர்ந்திருக்கணும், திருட்பலமாக இருக்கணும், ராஜயோக தசைகள் வரணும். அந்த அந்த தொழில் கொடுக்கக்கூடிய அந்த வேலைக்கோடைய கிரகம் அவர் ஜாதகத்துல நம்ம நல்லா இருக்கணும், ஸ்தானபலத்தோட இருக்கணும், திக்பலத்தோட இருக்கணும், திக்பலத்தோட இருக்கணும். அப்படிலாம் இருந்ததுன்னா அது பாத்தீங்கன்னா கோடியில ஒருத்தருக்கு அது மாதிரிலாம் இருக்கு. அவங்கதான் பாத்தீங்கன்னா அவங்களுடைய துறையில யாருமே போக முடியாத இடத்துல போறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்மளுடைய தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த திரைப்படத்துல
கடந்த 40-50 வருஷமாக ஒரு ஸ்டேஜில் நின்றுட்டு இருக்காரு. எப்படிங்க அவன் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் 10 வருஷத்துக்கே ஒரு அலுப்பு தட்டிடுது. அலுப்பு தட்டிட்டு போதும் ஓரளவுக்கு லைஃப்ல செட்டில் ஆனதுக்கு அப்புறம் வேற விஷயத்துக்கு போறாங்க. இவர் எப்படி 50 வருஷமா ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி பண்ண முடியுது? அது பல கோடிகள், பலாயிரக்கணக்கான கோடிகள் சம்பாரிச்சதுக்கு அப்புறம் அப்படின்னா அவருக்கு அதுதான் பிடிக்குது. மேக்கப் போடுறது, கேமராக்கு முன்னாடி பண்றது, நடிக்கிறது, பேரும் புகழும் வாங்குறது தான் அவருக்கு பிடிக்குது. அதை அந்த அந்த ட்ரீமையே அவர் வாழ்றாரு. இல்லைன்னா ஒரு சாதாரண ஒரு 70 வயசு ஆகி 70க்கு மேலே மேலே ஒருத்தர் பண்ண முடியாது. நீங்களே ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கிரகம், அந்த திரைப்படத்தோட கிரகமாகிய சுக்கிரன் அவருக்கு 5ஆம் இடத்துல அருமையான ஒரு திக்பலத்தோட பெற்று, அதுல சில காம்பினேஷன் ராஜோகாதிபதி உச்சம் பெற்று அப்படிலாம் இருக்கிறப்போ அவருக்கு பிடிச்ச விஷயமே அவர் நம்ம சிறப்பா பண்றாரு. டிஸ்ட்ராக்ட் ஆகிறது இல்லை, டீவியேட் ஆகிறது இல்லை. அப்படி ஒரு ஜாதகம் தான். அதுதான் நான் சொன்ன கரும்பு திங்கருக்கு கூலியா, உங்களுடைய வாழ்க்கையை மிகவும் சுவாரஸ்யமாக, உங்க தொழிலே உங்களுடைய பிடித்தமான ஒரு விஷயமா ஆயிடுச்சுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா யார் வேலை செஞ்சாலும் சரி, தொழில் செஞ்சாலும் ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு 10 மணி நேரம் குறைந்தபட்சம் ஒரு 8 மணி நேரம் வேலை செய்கிறோம். ஸோ அதில் சார்ந்த விஷயங்களே ஒரு வாழ்க்கையில் பாதி நேரம் பார்த்தீங்கன்னா வேலை தொழில தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதே உங்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயமாகவும், நீங்கள் காதலிக்கும் ஒரு விஷயமாகவும், மனசுக்கு இதமான ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா வாழ்க்கையே பொற்காலமாக, வாழ்க்கையே ஒரு சொர்க்கமாக மாறிடாதா இல்லையா? இந்த பூமியே உங்களுக்கு சொர்க்கமாக வந்துடாதா இல்லையா? அத்தகைய குடுப்பனை உள்ள ஜாதகத்துக்கு நான் சொல்லக்கூடிய அந்த லக்னம் ராஜயோகத்தோட சம்மந்தப்பட்டிருக்கணும், சுபகிரகத்தின் தாக்கம் இருக்கணும், ராஜ யோக கிரகத்தின் தசை நடக்கணும். உங்களுக்கு எந்த துறையில் நிற்கிறீங்களோ அந்த துறையின் சார்ந்த கிரகம், அதாவது மெடிக்கல்னா செவ்வாய், சினிமா துறைனா சுக்கிரன், ஐடி சாஃப்ட்வேர்னா புதன், அது மாதிரி அந்த துறைக்கு சார்ந்த கிரகங்கள் வலுத்து இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த வாழ்க்கையில மேம்பட்டு எல்லாத்துக்கும் மேலே கோடியில் ஒருத்தராக வருகிறார். அந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கான்னு பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம இப்போ ஒரு கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம், அதில் இது மாதிரி விஷயங்கள்லாம் கவர் பண்ணுறோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுவோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணி பேசிக்காக ஒரு ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுற எல்லா விஷயம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அத்தகைய ஒரு அம்சங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு பாருங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.